தேவையில்லாம இந்த பாக்கியத்தோட பேச்சை கேட்டுக்கிட்டு பொய்யா தங்கமேல் வந்துட்டு பாண்டியன் வீட்டாளர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது இப்ப சரணன் வந்துட்டு நிரந்தரமாவே தங்கமேல இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அமைஞ்சிருது. அப்படிதான் இந்த தடவை சரணன் வந்துட்டு பழனியை பார்க்கலாம்னு சொல்லி கடைக்கு போயிருக்காரு. என்னால முழுசா எதையுமே இப்போதைக்கு பேச முடியாது மாமா, கடை நேரத்துல கடைக்கு எல்லாரும் கஸ்டமரும் வந்துகிட்டு இருப்பாங்க, நீ நைட்டு கடையை முடிச்சுட்டு மாமா நம்ம பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த சரணன் வந்து கதிரையும் பழனியை கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகாம ரொம்ப நேரம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தானே கல்யாணம் நடச்சு, உங்க யார் வாழ்க்கையிலாவது இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல, நான் அப்படி என்ன பாவம் பண்ணனே தெரியல. இந்த கதிர் செந்தில கூட விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க, நான் அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விருப்பப்பட்ட பொண்ணையும் கல்யாணம் பண்ண முடியாம அப்பா சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக இந்த தங்கமேல கல்யாணம் பண்ணேன். கடைசியில இந்த தங்கமேல இப்படி நம்ப வச்சு ஏமாத்திருச்சு. தங்கமேல ஏமாத்துறது கூட எனக்கு இப்ப பெரிய விஷயமா தெரியல. இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிட்டு எந்த ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி நம்ம வீட்டுக்கு வெளியே நின்று அவங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினாங்கல்ல, அதை கண்டிப்பா நான் மன்னிக்கவே மாட்டேன், என்னால அதை மறக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் இந்த தங்கமேல் குடும்பம் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் மறுபடியும் நான் அந்த தங்கமேல் கூட சேரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரவணன் பேசிட்டு இருக்காரு. நீ சரவணன் பேசுற கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியான கதிர் வந்துட்டு ஏனே அவசரப்பட்டு எல்லா முடியுமே எடுத்துட்டு இருக்க, அவங்க பொண்ணோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுக்காக தான் அவங்க நம்ம வீட்டுல வந்து சண்டை போட்டாங்க. அதுக்காக உடனே நீ டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்காதனே, கொஞ்ச நாள் பொறுமையாரு எல்லாமே சரியாயிரும். நீ கொஞ்ச நாள் அந்நிய பிரிஞ்சிருந்தாலே உன்னோட மனசுல இருக்க கவலை எல்லாம் குறைஞ்சு, நீ கொஞ்ச நாள் அந்நிய பிரிஞ்சிருந்தாலே உன் மனசுல இருக்க கோவம் எல்லாம் குறைஞ்சு கண்டிப்பா நீ திரும்ப அவங்களை ஏத்துக்குவ. அவங்களும் உங்களை பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களோட தப்பெல்லாம் வந்து கண்டிப்பா திருந்திருவாங்க, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா மறுபடியும் சேர்ந்துருவீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிரும் இன்னொரு பக்கம் பழனி ரெண்டு பேருமே சேர்ந்து இங்க சரவணன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க ரெண்டு பேரும் ஆறுதல் சொன்னாலுமே சரவணனால அதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. தங்கமேல் குடும்பம் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திருச்சு. அவங்க சைடு நியாயம் இருந்தா நம்மளை அவமானப்படுத்தி இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க சைடு எந்த ஒரு நியாயமே இல்ல, முழுக்க நம்ம குடும்பத்தை ஏமாத்தி இருக்காங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எந்த தப்புமே பண்ணாத மாதிரி ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த தங்கமேல் கூட நம்ம ஏன் சேர்ந்து வாழணும், நம்ம தங்கமேல பிரிஞ்சிடலாம் அப்படி சொல்லி முடிவெடுக்கிற சரணன் வந்துட்டு இங்க கதிர்கிட்டையும் பழனிக்கிட்டையும் வீட்டுல இருக்க யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாம இவர் பாட்டு அட்வொகேட்டை பார்த்து டைரக்டா தங்கமேலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. இங்க பாண்டியன் வீட்டுல இருக்க யாருக்குமே சரணன் வந்து இப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு விஷயமே தெரியவே இல்ல. இன்னொரு பக்கம் தங்கமேல் வீட்டுல சரணன் கிட்ட இருந்து போஸ்ட் வந்திருக்கு அப்படி சொல்லவும் தங்கமேல வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியோட என்னவா இருக்கும்னு சொல்லி போய் பாக்குறாங்க. கடைசியில சரணன் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுமோ இங்க ஒட்டுமொத்த தங்கமேல் கூடமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டிவோர்ஸ் நோட்டீஸ் கையில பிடிச்சதுமே தங்கமேல் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேன் இல்லமா இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது, அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், என்னை உண்மையே சொல்ல வேண்டாம் சுடர் வாழ்க்கை போயிடும் சொல்லிட்டு இப்ப என்னோட வாழ்க்கையை மொத்தமா முடிச்சிட்டேல, இப்ப இதுக்கு என்னமா பதில் சொல்ல போறேன், நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் உட்கார்ந்து அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுடர்மே வந்துட்டு பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் தான் காரணம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்காவோட அந்த நிலைமைக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம், நீங்க சொன்ன பொய்யால தான் இன்னைக்கு அக்கா வந்து மாமா பெரிய நிலைமை வந்துருச்சு, இதுக்கப்புறம் நானும் அக்கா உங்க பேச்சையே நாங்க கேட்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு இங்க சுடர் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா, இது ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்கெல்லாமா டிவோர்ஸ் கொடுப்பாங்க, இது கண்டிப்பா சரணனோட முடிவா இருக்காது. இந்த பாண்டியன் கோமதி சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து கட்டாயப்படுத்தி மாப்பிள்ளை எப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருப்பாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கமேல இந்த பிரச்சனை நான் முடிச்சு தரேன், அவங்களை என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு பாக்கி வந்து மறுபடியும் பிரச்சனை பெருசு பண்ண பாக்குறாங்க. உங்களை விட்டுனா கண்டிப்பா பிரச்சனையை பெருசுபடுத்திடுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற தங்கமேல் வந்துட்டு வீட்டாளக சொல்லலாம் சரணன் மாமா இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு, அவருக்கு உண்மையிலேயே என்னை பிடிக்கலமா என்னை வெறுத்துட்டாரு, நான் சொன்ன பொய்யெல்லாம் அவனால ஏத்துக்கவே முடியல, அதனாலதான் நான் உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னப்ப கூட அதையுமே அவர் நான் பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லி நினைச்சிருக்காரு. கண்டிப்பா இது அவரால் சுயமா எடுத்த முடிவா தான் இருக்கும், இந்த முடிவுக்கு அந்த வீட்டாளருக்கு எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது, இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேண்டாமா, இதுக்கப்புறம் நான் என்னதான் போராடி மறுபடியும் அவர் கூட சேர்ந்தாலும் கண்டிப்பா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது, என்னால நிம்மதியா இருக்க முடியாது, நானும் சைன் போட்டு கொடுத்தறேன் அப்படிங்கிற மாதிரி தங்கமேல் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நீ அந்த வீட்டை பிரிச்சு வரதுக்காக உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நம்ம வீட்டுல உட்கார வைக்கிறது தானா, அப்படிலாம் உன்னை கையெழுத்து போட விட முடியாது, இந்த பாண்டியன் குடும்பத்துக்கு பாக்கியம் யாருங்கிறத காட்ட போறேன், நீ அழுகாம என் கூட மட்டும் கிளம்பி வா அப்படி சொல்லிட்டு இந்த தங்கமேலையும் மாணிக்கத்தையும் கூப்பிட்டு பாக்கி வந்து டைரக்டா ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. வழியில போறப்ப கூட தங்கமேல் வந்து பாக்கியத்துக்கிட்ட கெஞ்சி பாக்குறாங்க, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லமா, நம்ம பொண்ணு பையனால தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப அவங்களோட முடிவை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும், நீ இப்ப என்னமா பண்ண போற சொல்லு அப்படி சொல்லிட்டு வழியில போறப்பே தங்கமேல் கேட்டுக்கிட்டே தான் வராங்க. நீங்க யாரும் எதுவுமே பேசவே கூடாது, போலீஸ் கிட்ட என்ன பேசணுமோ அதை நான் பேசிக்கிறேன், கூட இருந்து ஆமா மட்டும் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு பாக்கியம் வந்து இங்க இருந்து கிளம்புறப்பே தெளிவா ரெண்டு பேருமே சொல்லி வச்சு தான் கூப்பிட்டு போறாங்க. ஸ்டேஷனுக்கு போனதுமே அழுது டிராமா போற பாக்கியம் வந்துட்டு இந்த பாண்டியன் வீட்டால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வரட்டிட்டாங்க, நாங்க கொடுத்த பணமும் நகையும் பத்தாம இன்னும் நகை பணத்தை வாங்கிட்டு வா இல்லைன்னா வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லி என் பொண்ணை வீட்டு விட்டு வெளியே வரட்டிட்டாங்க. என் பொண்ணு வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் இருக்கும், இன்னும் நீ நகையும் பணத்தை ஏற்பாடு பண்ணலையா, இதுக்கப்புறம் என்னால அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, டிவோர்ஸ்ல சைன் போட்டு அப்படி சொல்லி அவங்க டிவோர்ஸ் அனுப்பிச்சாங்க. இப்போ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்ல போறா, எங்களுக்குலாம் நீங்க தான் ஒரு நியாயம் வாங்கி தரணும் அப்படி சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையுமே மறைச்சிட்டு பாக்கியம் வந்துட்டு அவங்க சைடு தான் நியாயம் இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யார் மேலாம் புகார் கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ அங்க சொல்லிட்டு போயிருங்க, கண்டிப்பா நாங்க என்கொயரி பார்த்துட்டு அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுப்போம் சொல்லி இன்ஸ்பெக்டருமே சொல்லிடுறாங்க. உடனே இந்த வாய்ப்பை தனக்கு சாதமா பயன்படுத்திக்கிற பாக்கியம் வந்துட்டு பாண்டியன் வீட்டுல இருக்கிற அரசி முத கொண்டு எல்லா பேர்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே தங்கமேலோட பயம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அரசியல என்ன பண்ணுச்சு, எதுக்கு தேவையில்லாம அரசி பேர்லாம் சொல்ற, அரசி பாவமா இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கு, அது வாழ்க்கையிலே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா, இப்படி பண்ணனா உங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு தான் வரும், நீ இப்படி பண்றதுனால கண்டிப்பா நான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் போகலாம் முடியாது, நீ என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காக மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்கிறமா, அப்படி பண்ணாத அப்படி சொல்லி தங்கமேல் கெஞ்சி பாக்குறாங்க. நீ அந்த வீட்டுக்கு மறுபடியும் போனா இது ஒரு வழி தான் இருக்கு, அதனால இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ எதுவுமே பேசாம அமைதியா மட்டும் நில்லு அப்படி சொல்லிட்டு பாக்கி வந்து பாண்டியன் வீட்டுல எல்லாரும் மேலுமே கேஸ் கொடுத்துறாங்க. இங்க தங்கமேல் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால இந்த பாண்டியன் வீட்டாளர்களை என்கொயரி பண்றதுக்காக போலீஸ் வந்துட்டு ஒரு
பக்கம் பாண்டியன் கடைக்கு இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுக்கும் போயிடுறாங்க. தங்கமேல நீங்க அடிச்சு வீட்டு விட்டு வெளியே விரட்டி இருக்கீங்க. தங்கமேல் கொண்ட நகையும் பணமும் பத்தாம இன்னும் நகை பணம் வாங்கிட்டு வந்து சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு விரட்டி இருக்கீங்க. அது சம்பந்தமா உங்களை என்கொயரி பண்ணணும் வாங்க அப்படி சொல்லிட்டு இந்த பாண்டியனை சரணனை கடையில இருந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் கோமதி ராஜி அரசின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்தமே ராஜியுமே வந்துட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தங்கமேல் அக்கா குடும்பம் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க நம்ம நினைச்சு கூட பாக்கலக்கா. சரி ஒரு கோவத்துல தான் அப்படி சவால் விட்டு போறாங்கன்னு பார்த்தா நம்ம என்னமோ உண்மையிலேயே அவங்க குடும்பப்படுத்துற மாதிரி போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம வீட்டாளுங்க எல்லாருமே என்கொயரி பண்ணுங்கறக்காக இங்க வர சொல்லிட்டாங்கக்கா. அத்தை மாமா எல்லாரும் போய் பயத்தோட இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிற மீனா வந்துட்டு ஆபீஸ்ல சொல்லிட்டு டைரக்டா ஸ்டேஷனுக்கு வராம இங்க பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போற மீனா வந்துட்டு தங்கமேலோட நகையெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு அவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்ததுமே தங்கமேல பாக்குற மீனா வந்துட்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல தங்கமேலக்காக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்ல, அவங்க விருப்பம் இல்லாம அது பாக்கி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மீனாக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இதனால டைரக்டா இன்ஸ்பெக்டர்ட்டே போய் பேசுற மீனா வந்துட்டு இந்த பாக்கியம் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கொஞ்சம் கூட உண்மையே இல்ல, சொல்ல போனா அந்த கம்ப்ளைண்ட் தங்கமேலக்கா கொடுக்கவே இல்ல, அவங்களை கட்டாயப்படுத்தி இவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க. எங்க வீட்ல இருக்க யாருமே நாய்க்காவோ பணத்துக்காவோ உங்களை வீட்டை விட்டு வெளியே வரட்டல, சொல்ல போனா எங்க வீட்டு ஆளுகளுக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்கு. தங்கமேலக்காக்கு இவங்க 80 பவுன் நகை போட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. அவங்க போட்ட நகையெல்லாம் இந்த பாக்ஸ்ல தான் இருக்கு, நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த 80 பவுன்ல வெறும் 8 பவுன் மட்டும் தான் தங்க நகை, மத்த எல்லாமே கவரிங் நகை தான். அந்த உண்மை கூட இப்ப வரைக்கும் வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எங்க வீட்டாளுக்கு எதுக்கு உங்களை வீட்டை விட்டு வெளியே வரட்ட போறாங்க? நீங்க தங்கமேலக்காவை கூப்பிட்டு விசாரிச்சீங்கனாலே அவங்களே எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டு மீனா நகை பத்திர உண்மையை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எல்லாரும் முன்னாடியுமே போட்டு உடைச்சிடுறாங்க. எந்த ஒரு உண்மை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயே பாண்டியன் வீட்டாளுக்கு முன்னாடி நகைப்பத்திர உண்மையை வெளியே தெரிய வந்ததால ரொம்பவே அவமானப்பட்டு இந்த பாக்கியமும் அன்னைக்கும் முடிச்சுட்டு நிக்கிறது. உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.